ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு சக்சஸ் டெல்லும்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு ஏஐ டூல்ஸை பத்தி தான் வந்துட்டு பார்க்க போறோம். கம்பேர் பண்ணி எது பெஸ்ட் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். அது புதுசா நம்ம ஆல்ரெடியே வந்துட்டு சாட் ஜிபிடியை பொறுத்த வரைக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டோம். இப்ப நம்ம வந்துட்டு டீப் சீக் அப்படிங்கிற அந்த ஒரு ஏஐ டூலை பத்தி பார்க்கலான் இருக்கோம். இது வந்துட்டு சைனீஸோட ஒரு அப்ளிகேஷன் தான் இது. இதுல வந்துட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயே வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதை லியாங் அப்படிங்கிறவரு தான் 2023ல இதோட ரிசர்ச் ஆரம்பிச்சு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இப்ப பாஸ் ஆன் பண்ணியிருக்காரு. இதோட ஃபவுண்டர் வந்துட்டு இந்த லியாங் தான். இவர் ஒன் ஆஃப் த சைனீஸ் தான். இவர் வந்துட்டு இதை பத்தின ரிசர்ச்சை நிறைய தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன் சீக்கிரமாவே வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். காஸ்ட் ஃப்ரீ அப்படிங்கும் போது நிறைய பப்ளிக்ஸ் வந்துட்டு நம்மளோட அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த தாட்ல என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுத்துருக்காரு. இதோட இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சேம் சாட் ஜிபிடியோட எல்லா ஒரு ஃபீச்சர்ஸையுமே இது வச்சிருக்கு. பட் ஆனா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா வந்துட்டு இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு கொடுக்குது. பட் ஆனா அப்டேஷன் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சாட் ஜிபிடி டே டு டே அப்டேட் ஆகுது, அப்டேஷனும் இருக்குது. அதை நானுமே நிறைய ப்ரெசன்ட் வேல்யூ, ஃபியூச்சர் வேல்யூ எல்லாமே கொடுத்து பார்த்துட்டேன். அது வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு கேதர் பண்ணி கொடுக்குது, ஃபியூச்சர் ஆகட்டும் ப்ரெசன்ட் ஆகட்டும். பட் ஆனா இந்த டீப் சீக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஜூலை 2024 வரைக்கும் தான் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. அதுக்கு அப்புறம் உள்ள இன்ஃபர்மேஷனை நம்ம எவ்வளவுதான் கேட்டாலுமே அது அது வரைக்கும் தான் காமிக்குது நம்மளுக்கு. அதுக்கப்புறம் அந்த அப்டேட் இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்க அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ரீட் அவுட் பண்ணி பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருது. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சாட் ஜிபிடில நம்மளுக்கு டைப் பண்றதுக்கு லேட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், வாய்ஸ் மெசேஜ் ஆகட்டும் இல்ல வந்துட்டு யூடியூப்லயே நம்மளுக்கு என்ன தேவையோ அதை டைப் பண்றத வந்துட்டு நம்ம ரொம்பவும் யூஸ் பண்ண மாட்டோம். நம்மளுக்கு ஈஸியா டக்குன்னு எது சீக்கிரமா கிடைக்குமோ அதை தான் நம்ம அந்த ஃபீச்சரை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்துட்டு சாட் ஜிபிடில நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப அந்த ஃபீச்சர் வந்துட்டு இந்த டீப் சீக் அந்த அப்ளிகேஷன் ஏஐ அப்ளிகேஷன்ல வந்துட்டு மிஸ் ஆகுது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண முடியாது, நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அதை டைப் பண்ணி தான் நம்ம கேட்க முடியும். வாய்ஸ்ல வந்துட்டு அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம கேட்க முடியாது. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு டாக்குமெண்ட்டா அப்டேட் கொடுத்து நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்ன ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு இன்னும் அட்வான்ஸ்டா வேணும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே வந்துட்டு டீப் சீக்ல கேட்கலாம். கேட்க அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குது. பட் ஆனா திரும்ப என்ன பண்ணிக்க முடியல அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை ரீடைன் பண்ணி நம்ம எடுத்துக்க முடியல. அது ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிராபேக் ஆஃப் டீப் சீக். இந்த டீப் சீக்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்டை நீங்க போட்டு ரெடி பண்ணிக்கலாம், வந்துட்டு உள்ளேயும் கொண்டுட்டு போகலாம் டாக்குமெண்ட்டை. பட் ஆனா டாக்குமெண்ட்ல உள்ள இன்ஃபர்மேஷனையும் நம்ம என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டா அழகா தெளிவா அதுக்கான மீனிங் எல்லாமே கொடுத்துருது. பட் ஆனா அதுல அந்த டாக்குமெண்ட்டை நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்ண முடியாது அப்படின்னா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியாது. சாட் ஜிபிடியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மேக்சிமமா 5 டாக்குமெண்ட்ஸை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு மேல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது என்ன கேக்குது அப்படின்னா அமௌண்ட் கேக்குது. அதாவது 2000 பே பண்ண சொல்லுது. 1999 எனக்கு பே பண்ண சொல்லி கேட்டிருந்துச்சு. ஒரு காலேஜ் சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் தான் நான் ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன். அந்த டாக்குமெண்ட்டை ரெடி எல்லாம் பண்ணிட்டு என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஃபாலோ பண்ணி எனக்கு சூப்பரா ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. பட் ஆனா அதை நான் டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கும் போது அமௌண்ட் பே பண்ண சொல்லியிருந்துச்சு. ஸோ அப்ப வந்துட்டு மேக்சிமம் 5 டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ற வரைக்கும் சாட் ஜிபிடில எந்த ஒரு பேமெண்ட்டுமே கிடையாது. பட் ஆனா அதுக்கு மேல நம்ம வந்துட்டு அதுக்கான யூசேஜ் நம்ம அதிகமா கொடுத்துக்கிட்டே இருக்க அது வந்துட்டு நம்மள பே பண்ண சொல்லுது. ஸோ அப்ப இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்கும்போது போத் சைடும், அதாவது சாட் ஜிபிடில எப்படி இருக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அப்படிங்கிறதும் டீப் சீக்ல எப்படி இருக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா எது பெஸ்ட் அப்படின்னு சூஸ் பண்ணுவேன். நான் எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படின்னா
டீப் சீக்க விட வந்துட்டு ChatGPT தான் பெஸ்ட்டா இருக்கு அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணேன். எதனால அப்படி ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, எனக்கான வேலை எல்லாத்தையுமே கரெக்ட்டா வந்துட்டு ChatGPTட்ட ஈஸியா நான் வந்துட்டு வாங்கிக்கிற மாரி இருக்கு. இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சரி, வாய்ஸ்ல சொன்ன மாரி நான் வாய்ஸ் ரெக்கார்ட் சொல்லியிருந்தேன்ல, அது மாரி நான் எனக்கு தேவையானது சீக்கிரமா எனக்கு வேணும் இன்ஃபர்மேஷன். ஸோ அப்ப நான் எத சூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி எனக்கான இன்ஃபர்மேஷன நான் வாங்குறதுல தான் இருப்பேன். டீப் சீக்ல வந்துட்டு வாய்ஸ் பண்ண முடியாது. என்ன பண்ணலாம் அப்டின்னா, பிக்சரா வந்துட்டு குடுத்து அதுக்கான இன்ஃபர்மேஷன் வாங்கலாம். இல்ல டாக்குமெண்ட்டா வந்துட்டு அட்டாச் பண்ணி அதுக்கான இன்ஃபர்மேஷன நம்ம வாங்கலாம். ஸோ அப்ப டீப் சீக்க பொறுத்தவரைக்கும் 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு திங்க், இன்னொன்னு வந்துட்டு சர்ச் அப்டின்னு 2 விஷயம் இருக்கு. திங்க மட்டுமே பிரஸ் பண்ணீங்க அப்டின்னா, அது என்ன திங்க் பண்ணுது அப்டிங்கிறத மட்டும், அந்த அப்ளிகேஷன் என்ன திங்க் பண்ணுது அப்டிங்கிறத மட்டும் நம்மளுக்கு குடுக்குது. அதோட நம்ம குடுத்துருக்க அந்த ப்ராம்ப்ட்ட பொறுத்து நம்மளுக்கான இன்ஃபர்மேஷன டெலிவரி பண்ணுது. பட் ஆனா வந்துட்டு சர்ச்சோட குடுத்துருந்தோம் அப்டின்னா, இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இன்னும் மோர் இன்ஃபர்மேஷன குடுக்குது. ரிசர்ச்ச பொறுத்தவரைக்கும் நான் யூஸ் பண்ணி பார்த்ததுல, டீப் சீக்ல வந்துட்டு ரிசர்ச் ஓரியன்டடான டாபிக்ஸ் போடும்போது, எனக்கு நல்லாவே ஒரு அப்ரோச் கிடைச்சுச்சு. நெறைய இன்ஃபர்மேஷன கேதர் பண்ணி குடுக்குது. ரிவ்யூஸ் ஆகட்டும், இல்ல பிளிபியோகிராபி ஆகட்டும், இல்ல மினி ப்ராஜெக்ட்ஸ் அது சம்மந்தமாகட்டும், எல்லாத்தையுமே எனக்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி குடுத்துச்சு. ChatGPTய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, ChatGPTயும் நெறைய மோர் இன்ஃபர்மேஷன் குடுத்துச்சு. பட் ஆனா ரிசர்ச்ச பொறுத்தவரைக்கும் டீப்சீக்ல நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன குடுத்த மாரி இருந்துச்சு. பட் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் வந்துட்டு எனக்கு இல்லாதனால என்ன கேட்டா என்னோட வியூல எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டா ChatGPT தான் சொல்லுவேன். ஸோ அப்ப எல்லாருமே வந்துட்டு ChatGPTய எது எதுக்கு யூஸ் பண்ணணும், டீப்சீக்க எது எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பொறுத்து எல்லாருமே யூஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். உங்கள் காயத்ரி.